ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாகூர் வியூ. இன்றைக்கி ரமலான் 28 அது இஃப்தார் அன்னைக்கு நான் வந்து அசோக் நகரில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த அம்கா மஸ்ஜிதுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ 28வது பள்ளி கொஞ்சம் விசேஷமாக இருக்கட்டும் சொல்லி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இன்டீரியர்லாம் பார்க்க பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக ஒர்க் பண்ணி முடிச்சிருக்காங்க போல். எல்லோரும் தொழுதுட்ருக்காங்க. தொழுது முடிச்சுட்டு டைம் இருக்கு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் உள்ள. பொருளாதார ரீதியாக கஷ்டத்தில் இருக்க மக்களுக்கு வந்து இங்கேருந்து உணவு வந்து கலெக்ட் பண்ணி மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ஃபித்ரா பொருட்கள் எல்லாம். ஆக்சுவலாக இந்த பள்ளிவாசல் மாதிரி எல்லா பள்ளிவாசலையும் ஃபித்ரா பொருள் வந்து அவங்களே கலெக்ட் பண்ணி அவங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பள்ளிவாசலுக்கு தான் தெரியும் யாருக்கு தேவைப்படும், யார் கஷ்டத்தில் இருக்காங்க சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். நமக்கு தெரியாதில்ல, நம்ம வந்து ஏதோ பேருக்கு வந்து ஃபித்ரா பொருட்களை போய் கொடுத்துருவோம் மற்றவங்கக்கிட்ட போயிட்டு. ஆனால் பள்ளிவாசல் இருக்கவங்க தான் தெரியும் யாருக்கு கொண்டு போய் கொடுக்கணும், யாருக்கு தேவைப்படும் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். பள்ளிவாசல் வெளியில் நம்ம வந்து தொழுது முடிச்சு தர்மம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது வந்து நல்லது தான், நான் இல்லை சொல்லலை. ஆனால் வந்து அந்த தர்மத்தை வந்து நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து எல்லோரும் வந்து கஷ்டத்தில் இருக்கவங்க கிடையாது, எல்லாம் வந்து எல்லா வசதி இருக்கும். ஆனால் காசு வாங்கி என்ன சொல்ல ஒயின் ஷாப்புக்கும் அந்த மாதிரி தான் போயிட்டு போதைப் பொருளுக்காக தான் எல்லாம் வந்து காசு வாங்குறாங்க. நானே வந்து நிறைய தடவை பார்த்துருக்கேன், காசு வாங்கி நேராக ஒயின் ஷாப்புக்கு போகிறது. அதே மாதிரி நம்ம உணவு கொடுப்போம், பொருள் கொடுப்போம், அதெல்லாம் வாங்கி என்ன பண்ணுவாங்க, விற்றுருவாங்க பாதி ரேட்டுக்கு. விற்றுட்டு ஒயின் ஷாப்புக்கு போயிடுறது. லைனில் நின்று தட்டை கொடுக்குறாங்க, பக்கத்தில் தர்பூசணி, வடை, தண்ணி அந்த மாதிரிலாம் வந்து வச்சு வைக்கிறாங்க. கஞ்சியில் வந்து இங்கே ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதை நம்ம வந்து பொருள் வாங்கி இங்கே வந்து உட்காந்துக்கணும். ஒவ்வொரு பள்ளிவாசல் வந்து ஒவ்வொரு மாதிரியான வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பள்ளிவாசல் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பள்ளிவாசல் சாப்பிட்ற வந்து ஜூஸு, தர்பூசணி, சமோசா, வடை, பேரிச்சம்பழம், நோம்பு கஞ்சி இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இவங்க எல்லாமே இந்து மக்களுங்க இங்கே ஊதற்காக வந்து நிற்கிறாங்க. இருபத்தெட்டு நோம்பு முடிஞ்சிச்சு. இன்னும் 2 நோம்பு இருக்கா இல்லை 1 நோம்பு இருக்கா தெரியல. இன்னும் 2 நாள்லேயே தெரிஞ்சிடும் ரம்லான் நம்ம விட்டு போகுது. அடுத்த ரம்லானுக்கு நம்மளாக இருக்குமா இருக்க மாட்டோமான்னு தெரியல. இருக்கிற வரையும் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்து நம்ம வாழலாம். நாளைக்கு வேறு ஒரு பள்ளிவாசலில் வீடியோ எடுத்து போடுறேன்.